அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. அன்புள்ள பாகிஸ்தானே, அன்புள்ள பாகிஸ்தானே, என் அன்பு சகோதரா, நான் மனமிட்டு சொல்லும் வார்த்தை நீ மனம் திறந்து கேட்க வேண்டும். பால் போன்ற வெள்ளை மனம் பாரதத்தின் மனம் கேட்பார். தீவிரவாதிகளை என்றும் ஊக்குவிப்பு செய்யாதீர். அது தொடங்கும் சக்தியையே அழித்துவிடும் சக்தியாகும். ஒரு நாட்டுடன் ஒரு நாடு போர் என்றால் இயல்பாகும். மதச்சார்பு நிறம் கொண்டால் பார்வைகளும் கோணலாகும். நெறிமுறைகள் மீறிவிட்டால் மனித வாழ்வில் சங்கடம்தான். இது எந்த நாடு என்றாலும் பொதுவான பொதுமொழிதான். சமாதான கொடிபறக்க விட எண்ணம் நாடு இது. சாதி மத வேற்றுமை விரும்பாத நாடு இது. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டவர்கள் இங்குதான். வேண்டாத வெறுப்பு கொண்டு ஏன் நண்பா வருகின்றாய்? மதத்தை குழப்பிக்கொண்டு மூளையிலே வக்கிரம்தான். இமியளவும் கொள்ள வேண்டாம், எம் நேர்மை உலகறியும். மதச்சார்பு நிறமில்லா பாரதத்தை புரிந்து கொள்வாய். பாரதத்தின் கோட்பாடு உலகறியும், நீ புரிவாய். மத வேற்றுமைகள் தலைதூக்க இடம் நாங்கள் கொடுத்ததில்லை. மத சகிப்புத்தன்மை பாரதத்தின் தனிப்பெருமை உலகறியும். உள்நாட்டு குழப்பங்கள் தருவதிலே குறி வேண்டாம். ஊடுருவல்காரர்களை ஊக்குவிப்பு செய்ய வேண்டாம். எங்கள் உள்நாட்டில் குண்டுவெடிப்பு வந்த நிலை வாடி நின்றோம். இது மத முரண்பாடு சிந்தனைகள் வந்த நிலை ஆடி நின்றோம். தனக்குத்தான் பாதிப்பென்று இருவருமே எண்ணியதால் இந்து முஸ்லிம் நல்லுறவில் விரிசல் கண்டு வாடிவிட்டோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இடைவெளிகள் குறையும் போது இடைவெளிகள் பெரிதாக்க செய்வது ஏன் புரியவில்லை. யாரால் வருகிறது என்றும் தெரியவில்லை. ஏன்தான் வருகிறது ஒன்றும் புரியவில்லை. வருவதுதான் தெரிகிறது, செய்பவர்கள் புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது, சொல்வதற்கு சங்கடம்தான். வகுப்புவாதம் கிளப்புவது யாரென்று தெரியவில்லை. பதற்றத்தை பரப்புவது யாரென்று தெரியவில்லை. மதத் தலைவர்களை குறை சொல்ல ஒன்றுமில்லை. அவர்களையும் மீறி வரும் பின்னணிகள் புரிகிறது. அரசியல் கட்சிகளை பழுது சொல்ல ஒன்றுமில்லை. அவர்களையும் மீறி வரும் பூகம்பம் தெரியவில்லை. எல்லோரும் விரும்புவது நல்லுறவே எனும்போது மதவாதம் கிளப்புகின்ற தீவிரவாதங்கள் வேண்டாமே. மத மாறுபாடு எமக்கில்லை. எம் மனப்பாங்கு அறிந்திடுங்கள். இங்கு உம்மவரை கேட்டு நீங்கள் உண்மை நிலை அறிந்திடுங்கள். இந்து பாரம்பரியம் கலாச்சாரம் பாரதத்தின் தனிப்பெருமை. இதை கண்டு கலங்க வேண்டாம், அச்சம் பீதி கொள்ள வேண்டாம். உங்கள் நெறிமுறையை எவரும் நிந்திப்பதில்லை. உங்கள் வழிபாட்டு விதிமுறையை கண்ணியமாய் பார்த்திடுவார். ரமலான் நோன்பு அன்று நோன்பு கஞ்சி அருந்தியவர்கள் அந்த விருந்தோம்பல் கண்டு என்றும் மனமகிழ்ந்து வாழ்பவர்கள். எங்களுக்கும் நண்பர் உண்டு, நீங்கிடாத நட்பு உண்டு. எங்கள் நட்பின் ஆழம் இங்கு உம்மவரை கேளுங்கள். இந்து மதம் காக்க வேண்டி உண்டு பல அமைப்புகள். அச்சப்பட தேவையில்லை, அது தன்னை காத்து கொள்ளவே. எவர் மதத்திலும் தம் தலையீட்டை நுழைப்பதில்லை. நுழைவதையும் விரும்பாது விலகி நிற்கும் பாரதம்தான். பாரதத்தின் தர்மம் என்று மாறாது உலகறியும். மத வேற்றுமைகள் இல்லாத மனப்பாங்கு நாடறியும். ஆயுத கொள்முதலில் பாரதம் ஆர்வம் காட்டவில்லை. சம ஆயுத பலத்தில் எல்லாம் அச்சம் கொள்ள தேவையில்லை. வீண் சண்டை கொள்ளை என்றும் எண்ணம் கொள்ளவில்லை. வந்த சண்டை கார்கில் போர், தர்மம் போரிட்டோம். உமக்கு ஆதரவு தந்தவர்கள் விலகுவதை கண்டிருப்பீர். உம்முடன் நெருக்கம் கொண்டவர்கள் நெருங்கி வர தயக்கம் கொண்டார். ஆதரவு தருவதற்கு வெட்கப்பட்டு நிற்கிறார்கள். இது பாரதத்தின் நியாயத்திற்கு கிடைத்துவிட்ட முதல் வெற்றி. உம்மிடம் உள்ளதெல்லாம் வீணான காழ்ப்புணர்ச்சி. கோபம் கொள்ள தேவையில்லை என் அன்பு சகோதரா. எம்மிடம் என்றென்றும் உள்ளதெல்லாம் நட்புறவு. இதை விலக்கிவிட்டு வெறுப்புடன் தான் ஏன் வந்தாய் சகோதரா? உள்நாட்டில் என்றும் நாங்கள் வரவில்லை. சமாதான கொடி பறக்க தடுக்க வந்தால் என் செய்வோம்? சாதி சமய மதம் என்றால் நல்லிணக்கம் இங்கேதான். நல்லிணக்கம் குறைவதற்கு யார் இங்கும் குறைவில்லை. தீவிரவாதம் கண்டுவிட்ட தீவிரவாதிகளே, ஏன் இந்த வேகம் கொண்டு ஊடுருவல் செய்கின்றீர்? என்ன கொடுமை இது? இது என்ன வன்முறை? எம்மவரை குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் வன்முறை. தீவிரவாதமென்று புயல் கிளப்புகின்ற மனிதர்களை உங்கள் தலையீடு அத்துமீறல் பாதிப்பு வருகிறது. உள்நாட்டு விவகாரம் தருவதிலே குறி வேண்டாம்.
மத கலவரங்கள் தாங்காது மதசாயம் பூச வேண்டாம். அன்று ஒன்றுபட்ட பாரதத்தின் உடன் பிறந்த பாகிஸ்தானே, ஏன் இந்த குரோதங்கள்? எம்மிடம்தான் என்ன குறை? இங்குள்ள உம்மவரை நாங்கள் இங்கு தொல்லைப்படுத்தவில்லை. இங்கு இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அன்பிலே நெகிழ்கின்றோம். எங்களுக்குள் ஒன்றுமில்லை, மத வேறுபாடு கொள்ளவில்லை. வீணான கற்பனையில் மனம் நோகச் செய்திடாது. ஒருதாய் வயிற்று பிள்ளைகளாய் நாங்கள் பாரதத்தில் வாழ்கின்றோம். வீணான குழப்பங்கள் மனம் பாடச் செய்கிறதே. இடையில் வரும் குழப்பங்கள் அது ஊடுருவல் குழப்பங்கள், அது தருகின்ற குழப்பங்கள், எமக்குள் வரும் குழப்பங்கள். இந்த குழப்பங்கள் யாராலே? இதை தந்துவிடும் உம்மாலே. சொல்வதற்கும் சங்கடம்தான், சொல்லாமல் முடியவில்லை. தீவிரவாதிகளே, என்றும் வன்முறையை நம்பாதீர்கள். உங்கள் குறிக்கோளை வசைபாட அன்புதயம் இங்கு வரவில்லை. உங்கள் சிந்தனையில் உதித்து வந்தவைதான். அவை தவறென்றும் பதரென்றும் சொல்லிவிட வரவில்லை. சமுதாயம் சிற்பிகளாய் உருவாக வந்தவர்கள், சமுதாயம் சீரழியும் பாதையினை ஏன் கொண்டீர்? பிறர் கண்ணீரின் கண்ணியத்தை கண்ணியமாய் துடைப்பவர்கள், மனம் கொண்டும் வன்முறையில் வீழ்ந்தது ஏன் தெரியவில்லை? வன்முறையை கையில் தூக்கி வென்றவர்கள் காணவில்லை. வென்றவர்கள் வெற்றி என்றும் நிலையில்லை அறிவீர்கள். பொதுவாக ஒரு தவறு ஒரு சிலரால் வந்தாலே அது பொதுவாக்கி கலவரங்கள் ஆகும் நிலை கண்டீரோ? என்ன கோரமிது மனிதரின் வக்கிரங்கள்! தன் தவறை மூடி மறைக்க ஒரு பின்னணியில் ஒளிகின்றான். தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றான். தான் செய்த தவறுக்கு தண்டனை பெற மறுக்கின்றான். தான் செய்த தவறை திசை திருப்பி விடுகின்றான். சாதி மத சாயம் பூசி சமுதாயம் பாழ்படுத்துகின்றான். ஒரு சமுதாயத்தை நாட்டை தான் அழிப்பதற்கு வருகின்றான். ஊரென்ன நாடென்ன உலகமே குழப்புகிறான். ஒரு தனிநபரின் பிரச்சனைகள் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் திசை மாறும்போது திசை திருப்ப பார்க்கின்றான். தனக்குள்ளே முடிகின்ற பிரச்சனையை திசை திருப்பி சமூகத்தை பாழ்படுத்தி வைக்கின்றான். இந்த குழப்பங்கள் யாராலே? இதை தந்துவிடும் உம்மாலே. சொல்வதற்கு சங்கடம்தான், சொல்லாமல் முடியவில்லை. தவறு செய்தவரை தனிமைப்படுத்தி வெட்கம் கொள்ளச் செய்துவிட்டால் குழப்பங்கள் தீர்ந்துவிடும். நினைத்த சமுதாயம் ஆகிவிடும். இந்துத்துவ மனோபாவம் கொள்வதிலே தவறில்லை. இஸ்லாமிய மனோபாவம் கொள்வதிலே தவறில்லை. கிறிஸ்தவர்கள் மனோபாவம் கொள்வதிலே தவறில்லை. எந்த மத மனோபாவம் கொள்வதிலும் தவறில்லை. மத உரிமை மீறல் மட்டும் என்றென்றும் வேண்டாமே. வருகின்ற முரண்பாடு எப்படியோ வருகிறது. எப்படி வருகிறது யாருக்கும் தெரியவில்லை. எதனால் வருகிறது எவருக்கும் புரியவில்லை. எங்கோ யாராலோ எப்படியோ வருகிறது. இங்கு நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தவறாக கொள்வதிலே கருத்து மோதல் மாறுபாடு எல்லாமே வருகிறது. ஒரு சாராருக்கு சாதகமாய் அமைகின்ற போதுதான் குழப்பமே வருகிறது, வீண்பீதி வருகிறது. சாதி சமய போர்வையிலே மனிதர்கள் ஒளியும்போது கலவரங்கள் பயங்கரங்கள் தறிகெட்டு வருகிறது. சாதி சண்டை பார்த்தவர்கள் கண்கள் பாவம் தீராது. மதச்சண்டை பார்த்தவர்கள் தலைவிதியை நொந்து கொள்ளும். பாவங்கள் பாதகங்கள் எல்லாமே பரிதவிக்கும். இதயமே கல்லாகும் காட்சிதான் இங்காகும். சொல்பவர்கள் எவரானாலும் கேட்பதற்கு தயாரில்லை. கேட்பவர்கள் தயாரென்றாலும் கேட்கும் முன் வன்முறைகள். இந்த வன்முறையை கண்டுவிட்ட கண்களால் தீவிரவாதம் என்றும் எங்கும் செய்திடவே தோன்றாது. இந்த கோரத்தை கண்டுவிட்ட கண்களால் சாதி மத சண்டை என்றும் செய்திடவே தோன்றாது. இந்த பாதகத்தை கண்டுவிட்ட கண்களால் எந்த பாவத்தையும் செய்திடவே தோன்றாது. ஒருமுறை கட்சியில் ஒரு சிலர், மறுமுறை சாதியில் ஒரு சிலர், ஒருமுறை மதத்தில் ஒரு சிலர், மறுமுறை அதிகார வர்க்கத்தில் சிலர், இப்படியே ஒருவர் மாறி மாறி காரணமாய் இருப்பதிலே சீரழிவு நாட்டில் தொடர்கதையாய் வருகிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்கள். இதற்கு விடையாக விடை எப்போது தீர்வு வரும்? யார்தான் இதற்கு காரணமாய் இருந்தாலும் தனிநபர் தவறுகளை பொதுவாக ஆக்கிடாதீர். இவர்கள் தவறுகளால் பலியாகின்ற மனித உயிர் விலை மதிப்பே இல்லாத பிணமான கதை கண்டோம். பலியாகின்ற உயிர்கள் கண்டு பரிதாபமே வாராதா? அவல நிலையை உருவாக்கும் சாதி மத வெறி இங்கு தீர வேண்டும். இது எங்கள் பிரச்சனை, எங்களுக்குள் பிரச்சனை. இன்றல்ல நாளை என்று விடியல் வரும் நம்பிக்கை. அந்த விடியலை பால்படுத்தி விட வேண்டாம். ஊடுருவல் செய்தி இதை ஊதி பெரிதாக்க வேண்டாம். சில சமயம் உங்கள் போக்கு விசித்திரமாய் இருக்கிறது. சில சமயம் உங்கள் பாதை வியப்பாக இருக்கிறது. சில சமயம் உங்கள் பயணம் நெருடலாக இருக்கிறது.
சில சமயம் உங்கள் போக்கு புரியாத புதிராக இருக்கிறது. சில வேளைதனில் சாதித் தலைவர்கள் செய்வதறியாது திகைத்திடுவார். சில வேளைதனில் மதத் தலைவர்கள் நிலையறியாது முழித்திடுவார். சில வேளைதனில் அரசியல்வாதிகள் கைப்பிசைந்து நின்றிடுவார். இவர்கள் விரும்பாத வன்முறையோ கைகொட்டி சிரித்து வைக்கும். யாரோ யாரோ என்று கூச்சலிட தேவையில்லை. அந்த யாரோ யாரோதான் இந்த திரைமறைவில் கேட்க வேண்டும். யார் மீது தவறென்று சுட்டி காட்டுவது என் நோக்கமல்ல. சமுதாயம் சீரழிய காரணமாய் இருக்காதீர். புரிந்து கொள்ளாத மனோபாவம் தருவதுதான் உயிர்ப்பலிகள். கருத்து வேறுபாடு மாறுதலாய் ஏதேதோ நடக்கிறது. விரும்பாமல் போனாலும் வலியத்தான் வருகிறது. வேண்டாம் என்றாலும் பாதகத்தை தருகிறது. சாதி மத முரண்பாடு எப்போதும் கூடாது. வந்தாலும் அதை எவரும் வளரவிடக்கூடாது. சாதி மத பிரச்சனையில் விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும். ஒருவருக்கொருவர் இங்கு புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எப்போதும் நாணயத்தின் இரு பக்கம் இருப்பது போல் எதிலும் சாதக பாதகம் இருக்கத்தான் செய்கிறது. இதில் விட்டு கொடுப்பதுதான் இருவருக்கும் நல்லதென்று இருவருமே நினைத்தாலும் மோதல்தான் வருகிறது. அமைதி கிடைப்பதற்கு ஒரு விதத்தில் யாரோ தடை. அந்த யாரோ யாரோதான் இப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தன்னை உணர முடியாது, தன்னையே உணராது நாச சக்தி அழிவு வேலை ஏன் இங்கு செய்கிறார்கள்? அந்த சக்தி அழிவு சக்தி, அந்த சக்தி நாச சக்தி. சாதி மதத்தை இங்கு பிரித்தாலும் சக்தி அது. தன்னையே உணராது, தன்னை உணர முடியாது இருக்கின்ற ஒன்று என்றால் அது இந்த சக்தியேதான். தன் பிடிக்குள்ளே தன்னையே வைத்துக்கொள்ள இயலாத இந்த சக்தியின் நிலை கண்டு வேதனை தான் கொள்கின்றேன். மனிதரில் சில முகங்கள், அந்த முகங்களின் வக்கிரங்கள் புரிந்து கொண்ட தன்மையில் வந்த கோளாறு காரணமா? அக்கிரமத்தால் பாதிப்பு கொண்டவர்கள் மனநிலைகள் ஆவேச உள்ளம் கொண்டு ஆட்பரித்து போனதுவா? இரத்தத்திற்கு இரத்தமென்று முடிவு செய்கின்ற மனித மனம் உருவான பின்னணியின் சக்தி கண்டு கலங்குகின்றேன். ஊடுருவல் சக்திகளின் பிடிகளுக்கு ஆளாகி பலிக்கிடாவாய் வன்முறையில் இறங்குவது வேதனைதான். என்ன விந்தை இது! மனிதரில் பல நிறங்கள். தான் திருந்த நினைத்த போதும் திருந்த மறிக்கின்ற மனித மனம். ஏன் இந்த வக்கிரம்? ஏன் இந்த குரோத மனம்? தனக்கு வந்த பாதிப்பு திரும்ப தர நினைப்பதுவா? உள்நாட்டு வன்முறைகள் நிலை கண்டு கலங்குவதா? ஊடுருவல் சக்திகளின் நிலை கண்டு கலங்குவதா? யாரும் யாருக்கு எதிரிகள் அல்ல என்றால் உணர்கின்ற மனம் எங்கே ஓடியது தெரியவில்லை. இது உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, ஊருக்கும் கூடத்தான். தவறு செய்தால் தண்டனை எனக்கும் கிடைக்க வேண்டும். பலராலே எப்போதும் தொல்லைகள் இருப்பதில்லை. சிலராலே வருகின்ற தொல்லைகள் கணக்கில்லை. தான் செய்கின்ற தவறினை மூடி மறைத்திட முயல்கின்ற மனோபாவம் மாற வேண்டும். தான் செய்கின்ற தவறினை பொதுவாக்கி காட்டிவிட செய்கின்ற எண்ணங்கள் மாற வேண்டும். தனிநபர் மோதல்கள், தனிநபர் பிரச்சனைகள் சாதி மத மோதலாக்கும் இழி செயலை விட வேண்டும். சாதி மத போர்வைக்குள் ஒளிந்து கொள்ள நினைக்கின்ற மனோபாவம் மாற வேண்டும். மனம் திறந்து பேச வேண்டும். குற்ற மனப்பான்மை தவறு செய்தவர் கொண்டிடுங்கள். குற்ற மனப்பான்மை நல்லோர் மீது சுமத்தாதீர். உங்களுக்கும் எனக்கும் தனி அறிவுரைகள் தேவையில்லை. இருவருக்கும் பொதுவான அறிவுரைதான் கொள்ள வேண்டும். யாரை விட யார் பெரியவர் என்பதுதான் தேவையில்லை. யாரை விட யார் சிறியவர் என்பதும் தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் குறையாத கௌரவங்கள் என்று உண்டு. அந்த சுய கௌரவம்தான் குறையாமல் மதிக்கத்தான் தெரிந்திடுங்கள். நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், சொல்ல விரும்புவதும் ஒன்றுதான். அன்பு மனம் கொண்டு வாழ்ந்தால் அன்பு உதயம் மலர்ந்துவிடும். விருப்பு வெறுப்பு இல்லாத சமநிலைகள் வந்துவிடும். தன்னையே உணர்கின்ற மனித மனம் வந்துவிடும். பாசம் அன்பு குறைவின்றி உள்ளத்தில் நிறைவான மனித மனம் நிரம்பி வாழ அருளெல்லாம் வந்துவிடும். மனிதம் வந்துவிடும், மனிதநேயம் வந்துவிடும். மனமோன் செழித்துவிடும், அன்புதயம் மலர்ந்துவிடும். மனமோ அழுதுவிடும், பாரம் குறைந்துவிடும். எவரையும் அன்போடு பார்க்கின்ற மனமாகும். சாதி சார்போடு கொண்ட பூசல் என்றென்றும் விரும்ப மாட்டார். மத சார்போடு கொண்ட சண்டை என்றென்றும் விரும்ப மாட்டார். இன சார்போடு கொண்ட சண்டை என்றென்றும் நெருங்க மாட்டார். அண்டை நாடோடு சண்டைகள் என்றென்றும் விரும்ப மாட்டார். பாரதமே பாரதமே எண்ணிய பாரதமே, உங்களை சீராட்டி தாளாட்ட என்றென்றும் நான் வருவேன். உணர்வு பகிர்வுடன் எம். சுபாஷ் பாபு.